சிங்கிள் பசங்க இந்த ஷோவில் ரீக்ரியேஷன் ரவுண்டு வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பாடலை எடுத்து ரொம்ப அழகாகவே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதில் இஞ்சி இடுப்பழகா இந்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹிட்டான பாடலாக இருந்தாலும் அதை ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வச்சான். ஸோ இந்த ஒரு பாடலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் பாடல். அதுவும் சிம்புவோடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம். ஸ்னேகா சிம்புவோடைய காம்பினேஷனில் தான் இந்த ஒரு பாடல் வந்திருக்கும். இந்த பாடலை ரொம்ப அழகாகவே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ரீக்ரியேஷனுக்கு அப்புறமா இது வரைக்கும் பண்ணதிலே இதுதான் ஒரிஜினல் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. ஸோ அந்த பேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிங்கிள் பசங்க இந்த ஷோ பார்த்திங்கன்னா எல்லை மீறி போகிறாங்கப்பா அப்படின்லாம் வந்து சில கருத்துக்கள் வந்தாலும் ஒரு சிலர் இந்த ஷோவை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. ரியல் கப்புளையே மிஞ்சிடுவாங்க போல இருக்க இந்த ரீல் கப்புள்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஒரு ஷோ வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அந்த வகையில் ராகவேந்திரா என்கிற புலி இவர் நல்லாவே நமக்கு தெரியும். அதே மாதிரி பிரணிகா இவங்க அந்த ஜிம்மிக்கு கம்பல் கூலர்ஸ் இது மூலிமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க நீயா நானா ஷோவில். ஸோ இந்த ரெண்டு பேரோட இந்த காம்பினேஷனில் தான் மச்சான் இந்த சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சிம்புவோடைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லேருந்து அதை பார்த்துட்டு சிம்புவோடைய அப்பாவான டிஆர் அவர்களே இப்படிலாம் நீங்கள் வந்து படுங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்லி அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பாடலை ரொம்ப அழகாகவே வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்து அந்த கேமராமேனுக்குமே வாழ்த்துக்களை சொல்லணும். ஹீரோ அண்ட் ஹீரோயினாக நடித்தா புலி அண்டு பிரணிகா இவங்க ரெண்டு பேரையுமே கூட வாழ்த்தலாம். ஏன்னா படத்தில் பண்ணுறது வேறு, அதை சின்ன திரையில் கொண்டு வந்து படம் மாதிரி எஃபெக்டில் கொடுக்கறது வேறு. இவங்க ரெண்டு பேரோட இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த லெவலுக்கு போன பேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங் தெரியுது. புலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கனா காணும் காலங்கள் இந்த ஒரு சீரியல் மூலயமா தெரியும். ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சி உள்ளே வந்து வெவ்வேறு மாதிரி ஆகுறாங்க. அந்த மாதிரி தான் இவர் சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு இண்டஸ்ட்ரிக்கு வராரு ராகவேந்திரா. ஆனால் இவருக்கு வந்து வாய்ப்பு பார்த்திங்கன்னா நடிக்க கிடைக்கிது. அவங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாராம். அவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்தே ஒரு ஷோக்கு ரெண்டு பேருமே வெவ்வேறு சீசனில் அப்ளை பண்ணி ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஷோ அப்படின்னா சூப்பர் சிங்கர் ஷோ தான். இதோடைய சீனியருக்கு அப்பாவும் ஜூனியருக்கு பையனும் பொண்ணும் போவாங்களாம். ரெண்டு பேருமே வந்து நல்லா தான் பாடுவாங்களாம். ஆனால் வாய்ப்புகள் இவங்களுக்கு பாடுறதுக்கு கிடைக்கல. அதே நேரம் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கனா காணும் காலங்கள் போஸ்டரை பார்த்து இவருடைய ரோலை வந்து கொடுக்கலாமா வேணாமா இப்படிலாம் சொல்லாமல் இந்த ரோலுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி இருந்தவங்களையும் தூக்கி சாப்பிட்ற வகையில் தான் இந்த ஒரு ரோல் இருக்கும். இந்த ரோலில் இவர் ரியலாகவே எப்படி இருப்பாரோ அப்படியே தான் வாழ்ந்திருப்பார். அதனால தான் இந்த சீரியலும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த சீரியலில் புலியாக தான் வந்திருப்பார். திக்கி பேசுவார். இவர் ரியலாகவும் திக்கி தான் பேசுவார். ஆனால் பாடுறதுன்னு வந்துட்டால் அந்த பேசுகிறது எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சரளமாக ரொம்ப சூப்பராகவே பாடுவார். இப்படியே பாட்டு பாடி இந்த ஷோக்காக இவர் ஒரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்காரு. என்னதான் வந்து ஆபாசம் இது வந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கூவிட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஷோ மூலயமா இவர் நல்ல விஷயத்துக்கு ஒரு அடித்தளம் விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சில ட்ரஸ்ட்டில் இருந்தால் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பிளைண்டாக இருக்கிறவங்க பாட்டு பாடி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சேரிட்டி மூலயமா அவங்க அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி தான் அந்த ட்ரஸ்ட் அந்த டீம் கூட சேர்ந்து இவரும் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி இவருக்கு கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அதில் கிடைச்ச மணியை வச்சு தான் அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பார். ஆமாங்க, இவர் கிட்டத்தட்ட 3000 சில்லரை வந்து வாங்கியிருப்பார், சம்பாதிச்சிருப்பார் அந்த ஒன் டேயில். அந்த 3000 அப்படியே கொடுத்துட்டு 100 ரூபா மட்டும் எடுத்திருப்பார். கடைசியாக பிரணிகாவுக்கு கொடுத்த கிஃப்டே அந்த 100 ரூபாவாக தான் இருக்கும். ஸோ இதில் இருந்தே தெரியுது இவர் ரொம்ப ரொம்ப யூனிக்கான பர்சன். எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார்ன்ட்டு. இவருடைய இந்த கொள்கையே என்னென்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், இல்லைன்னா எதுக்கு வாழணும், செத்து இல்லாமல் அப்படின்ற ஒரு கொள்கையோடு தான் இருக்கார். அதுக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில். பிரணிகாவை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு செல்ல பொண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்கு ரொம்பவே பொறுப்பான பொண்ணு. ரொம்பவே வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுவாங்க. இவங்களுக்கும் காதல் தோல்விலாம் இருக்குது.
அந்த காதல் தோல்விலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணாக சுட்டித்தனமாக இருந்தாலும் பண்ணுற வேலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெச்சூடான விஷயங்கள் தான். இவங்க அம்மாவும் இவங்களும் சேர்ந்து நீயா நானால வந்திருந்தப்போ கூட அவங்க பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. உண்மையால் ஒரு பெண் குழந்தை படித்து முடித்து அதுவும் பாதிலே படிப்பை விட்டுட்டு போயிட்டுலாம் இவங்க வந்து திரும்ப அதை கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு அவங்க குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்ருக்காங்க. உண்மையாலே ஒரு பொறுப்பு அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் இருக்குது. அதுவும் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப நல்லாவே உணர்த்திருப்பாங்க. அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரினிகா தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஷோவில் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ரீக்ரியேஷன் ரவுண்ட் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும் ரீக்ரியேஷன் ஒரு படத்தோட சீன்லாம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. 7G ரெயின்போ காலனி. ஸோ அந்த எமோஷ்னலான சீன்லாம் எடுத்து பண்ணும்போது உண்மையாலே பார்க்குறவங்களுடைய கண்கள் கூட கலங்க வைக்கிற வகையில் தான் இருந்தது. உண்மையாலே அவ்வளோ சீக்கிரம் இந்த அளவுக்கு வருவாங்க அப்படிலாம் யாருமே வந்து டக்குன்னு மேலே வரவங்க கிடையாது. எல்லாமே வந்து இத்தனை வருட காலமாக இவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால சில காலமாக இவர் எங்கே போனார் அப்படின்னு கூட தெரியாமல் தான் இருந்தது. இவருடைய குறையை நிறையாக்கணுன்றதுக்காக தான் நிறைய இடங்களில் போராடிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கு இவங்களை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த பேர் வந்து ரியலானா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் இப்போ வரைக்கும் சொல்லலை. இருந்தாலும் ரொம்ப கொடுக்குற டாஸ்க்கை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த பையன் மேலே வராருன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு பில்லராக இந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான வே அண்டு ரியலாக இருக்கிற இந்த விஷயங்கள் இந்த கமெண்ட்ஸ் இது மூலயமா தான் இவங்கள பாராட்டிட்டு வராங்க. உண்மையாலே எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிற மாதிரி எல்லா பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. கண்டிப்பாக இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்லேயும் இவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா புலி அவர்களுக்கு 33 வயசு ஆகுதாம், இது வரைக்கும் திருமணம் ஆகலை. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய வருத்தமாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கும் போது அதில் கூட சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தா நீங்கள் இவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கிறீங்க, எதுக்காக உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, ஸோ பேச்சு மட்டும் இருந்தால் பத்தாது, செயலும் இருக்கணும், இது போலலாம் வந்து சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு இவருடைய பதில் செயலாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி நல்லாவே மாறுவோம். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கும். அதுதான் இந்த யூனிவர்ஸோடைய மேஜிக். இவங்களும் அவங்களுடைய கெரியரில் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டுருக்காங்க. இவரும் இந்த ஒரு ஷோ மூலிமா அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு போராடிட்டுருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் இந்த பேரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும். அடுத்து எந்த பேரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.